7:38 ஆக போகுதுங்க. 40 ஆக போகுதுன்னு வைங்க. இவ்வளோ லேட்டாக தான் எனக்கு வரேன். காரணம் தம்பிக்கு ஸ்கூல் இல்லை பாருங்க. அதனால மெல்ல சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா நைட்டை அடுப்படியை க்ளீன் பண்ணி வைக்கிறத நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னு. இருட்டில் வீடியோவில் எனக்கு தெரியாதுங்கிறதுக்காகவே நான் எடுக்கிறதில்ல. இருந்தாலும் நான் ஒரு டைம் முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம எல்லா வேலையும் தொடங்கணுங்க. டிஃபன்லேருந்து, அதாவது காலை உணவுலேருந்து மத்தியானம் சாப்பாடு வர நம்ம ரெடி பண்ணணும். என்ன பண்ணுறோம் பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இங்க பாருங்க, டைம் 9:20 ஆச்சு. 8:30க்கு ஒரு இங்க அது ஏன் இதை இந்த கூட்டிக்கிட்டே தான் குடிக்கணுமா? வியாபாரத்துக்கு போகும்போது சரி அவசர அவசரமா செய்யறோம். ஒண்ணு இதை கூட்டி முடிச்சுட்டு குடிக்கணும் டீயை, இல்ல டீயை குடிச்சிட்டு கூட்டணும். டீ குடிக்கலாம்னு ஊத்துனேங்க. டீ சுத்தமா பிடிக்காது. ரைட்டு. ஊத்துனேன். இல்லப்பா திறந்து வச்சுக்குவோம், வீட்டுக்கு வெளிச்சம் வரணும்ல. காலில் மிதி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவர் எந்திரிச்சு வந்தாருன்னா ஆடிடுவார். காலில் மிதி போட்டுச்சுன்னா போச்சு, நான் திட்டு வாங்கணும். அதுக்குள்ளே பஸ்ஸுக்குன்னு கூட்டிடலான்ட்டு கூட்டிக்கிட்டு இருந்தேன். வந்தாரு. இது பார்த்தே ஆறுச்சு. ஒரு முடக்க ஊத்திக்கிட்டாவது ஊத்திப்போம் அப்படின்னு. ரைட் வேலையெல்லாம் முடிஞ்சா 8:30க்கே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. பேசுறாங்க, வேலை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, இங்கிட்டு போய்கிட்டு பேசுறாங்க, அங்கிட்டு போய்கிட்டு பேசுறாங்க. என்ன பண்றாங்க? பீன்ஸ் பொரியல் பண்ணி தரதையும் சாம்பார் வை, ரசம் வை சொல்லி கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படியே சரி வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னா, காலையில தோசை சுட்டு கொடுத்துட்டேன். முத்து சாப்பிட்டாங்க. ஆமா, தோசையும் தேங்காய் சட்னியும். இந்த தேங்காய் சட்னி விட்டா வேற சட்னியே தெரியாதான். இல்ல எனக்கு பிடிச்சது தேங்காய் சட்னி. எனக்கும் நிதினுக்கு ரொம்ப பிடிக்கும். வதக்கி அரைச்ச சட்னி பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. முத்துக்கு மட்டும் லைட்டா பிடிக்கும். ஓகேங்களா? அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கடலை சட்னி சுத்தம் வேஸ்ட். ஒரு நாள் வச்சுட்டு மொத்தமே வேண்டான்ட்டாங்க, பிடிக்கலன்ட்டாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்குனாலதான் தேங்காய் சட்னி சாம்பார் வச்சிடறது. மத்தியானத்துக்கு சாதம் வடிச்சு வச்சிருக்கேங்க. பீன்ஸ் பொரியல் பக்கத்துல கொண்டு பீன்ஸ் பொரியல். இது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். ரைட்டு. ஓகேங்களா? இது ரசம் தானே அன்னைக்கு. டெய்லி 6 நாளைக்கு 6 வகையில. ஆனா வாய்நாக்கெல்லாம் செத்து போச்சு. இந்த ஒரு வாரம் நான்வெஜ் இல்லாம இருந்து பாப்போம்னு பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் நீங்க கறிமீன் எடுக்கலாம் நான் முடிவு பண்ணிதான். இப்ப நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. 2 வாரமா தொடர்ச்சியா நம்ம அவ்வளவா வைக்கல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வச்சுக்குவோம். நாளைக்கு நெய் சாதம், சிக்கன் கிரேவி ஏதாவது ஒண்ணு நான் வைக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா மட்டன் வாங்கவே மாட்டோம். மட்டன் தின்னா ஆளுக்கு தலை ப்ரெஷர் மாதிரி இப்படி செவத்துல முடிக்கிட்டு இருப்பாரு. அதனால மட்டன் வாங்குறது கிடையாது. சிக்கன் தான். இல்ல மீனுமே இப்ப இந்த கடல்ல ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறனால பயந்துட்டு அதையும் வாங்க மாட்டேங்கிறோம். சிக்கன் தான் வாங்குறோம். சிக்கன்லயும் பிரச்சனை வரும்போது அதையும் நிறுத்திடுவோம். போட்டோம். சரி, ஓகே. அப்ப நாங்க எல்லாரும் டீ சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு மத்தியானம் என்ன ஏதுன்னு நீங்க பாத்திருப்பீங்க. காலையில என்ன ஏதுன்னு பாத்திருப்பீங்க. அதாவது இன்னைக்கு சண்டே, சனிக்கிழமை ஸ்பெஷல். சனிக்கிழமை சாப்பாடு நல்லா பேசிட்டு இருக்கேன். நான் சிங்கிளா பேசுறேன். இவர் வந்தா உளறுவேன். எங்க சனிக்கிழமை ஸ்பெஷல் என்னன்னு நீங்க பாத்துட்டீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டாங்க. நான் செஞ்சு நாளைக்கு பாப்பீங்க. நாளைக்கு செய்யும் போது வீடியோ எடுத்துறோம். ஓகேங்க பாருங்க. பத்திரமா இருங்க. பாய்.